தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். அவளுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை. அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. 2999 கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போட்டாங்களா? அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே, நிறைவேற்றல. அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம். இதுல வந்து 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். முடியுங்களா? இருப்பது 8 மாசம். 4 வருஷம் கழிச்சு தான் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். அவரே ஒத்துக்கிட்டார், நாட்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனை இருப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மையமாக வைத்து இன்றைய நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்று என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார். நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சோம். எடையாத்தூர் பாலாற்றில் 13 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சேவூர் இரும்புலிச்சேரி பாலாற்றில் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. வாயிலூர் பாலாற்றின் குறுக்கே 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது. வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்கே 32 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தடி உயர்த்த அரசு அதிமுக அரசு. செய்யூர் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது. இடைக்களி நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி சிடபிள்யூ சாலை வரை இருவழிச்சாலையாக அமைக்கப்பட்டது. புதுப்பட்டினம் ஒய்யாலி குப்பம் பகுதியில் 19 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. ஆலம்பரை குப்பம் மரக்காணம் இடையே அங்க ஒரு புதிய சிறு துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும். மாட்டிட்டு இந்த பகுதியில் மீனவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மீன்பிடி தடை காலம் போது அவர் வைத்த கோரிக்கை, அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. அதிமுக ஆட்சி கண்ட பொழுது 2000 5000 உயர்த்தணும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு இந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும். அதே போல 4 ஆண்டுல 13 கடலோர மாவட்டத்தில் சுமார் 6 லட்சம் மீனவர்களுக்கு 321 கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. 13 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 12 லட்சம் மீனவர் மகளிருக்கு சேமிப்பு நிவாரண திட்டங்கள் 363 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டம். விசைப்படகு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த அந்த டீசல் அளவு 18,000 லிட்டர் ஆகும். அதே போல இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுக்கு 4000 உயர்த்தி வழங்கப்பட்டது. அதாவது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு ஒன்றிற்கு லிட்டருக்கு 25 ரூபாய் மானிய விலையில் வழங்கப்பட்டது. அதோட மண்ணெண்ணெய் ஆண்டு ஒன்றிற்கு 3400 லிட்டரா உயர்த்தப்பட்டது. இப்படி பல திட்டங்கள் இன்றைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுத்தோம். வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதே போல மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மீனவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும்.